ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1678வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து, திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 8ஆம் பத்து, அதன் 8ஆம் திருமொழியினுடைய 5வது பாசுரத்தை இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் திருமொழி எம்பெருமான் செய்த அவதாரங்களை சொல்லி, ஒவ்வொரு பாசுரத்திலும் அந்த அவதாரங்களை சொல்லி, அடியார்களை காத்த தன்மையை சொல்லி, அந்த அவதாரம் செய்த எம்பெருமான் தான் திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறான், அவனை கண்டு சேவித்து உய்யப்பெற்றேன், நீங்களும் அதே போல் உய்யப்பெறுங்கள் என்று சொல்வதாக அமைந்திருப்பதை நாம் ஏற்கனவே நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரத்திலே வாமன அவதாரமும் திருவிக்கிரம அவதாரம், வாமன அவதாரமாய் வந்து திருவிக்கிரமாய் உயர்ந்தான் அல்லவா, அந்த அவதாரங்கள் சொல்லப்படுகின்றன. தம்முடைய அடியாரது பகைகளை நரசிம்மமாய் சென்ற பாசுரத்திலே பார்த்தோம் அல்லவா, தம்முடைய அடியாரது பகைகளை பிரகலாதனுடைய பகையை நரசிம்மமாய் நகநுனியாலே போக்கிய அளவோடு நில்லாமல் அடிக்கீழ் கொள்ளும் அப்பன் என்கின்றபடியே தம்மை திருவடிகளின் கீழ் வைத்து கொள்ள வல்லவன் என்ற வாமன அவதாரத்தை இந்த பாடலிலே நினைக்கிறார். அடிக்கீழ் கொள்ளும் அப்பன், இந்த உலகத்தையெல்லாம் தன் அடிக்கீழுக்கு கீழே வைத்து கொண்ட அப்பன் வாமனனாய் வந்தான். 3 அடி நிலம் பெற்றான். அந்த 3 அடி நிலம் பெற்று 2 அடிகளாலே இந்த 3 உலகங்களையும் அளந்து கொண்டான். ஆக அவனுடைய காலடி கீழ் தம்மை அனைத்தையும் திருவடிகள் கீழே வைத்து கொள்ள வல்லவன் அவன், அந்த வாமன அவதாரம். அதை நினைக்கிறார் இந்த பாடலிலே. தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி, தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி, மாவலி பால் முழு நீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை. தொழு நீர் வடிவின், தொழும் நீர்மை வடிவின், மை என்பது இங்கு விகுதி போயிருக்கிறது. நீர்மையினாலே எளிமையினாலே வந்து தோன்றியவன், தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி, குரல் என்றால் குள்ளமான வடிவத்திலே வாமனனாய் வந்து தோன்றி, தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி, மாபலிவால் மகாபலி சக்கரத்திடம் முழுநீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை, இந்த நீர் சூழ்ந்த இந்த உலகத்தை முழுக்க பெற்று கொண்டவனை, அளந்து கொண்டவனை, பூமியை முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை எங்கே பார்த்தோம்? உளும் நீர் வயலுள் பொன்கிழைப்ப ஒரு பால் முல்லை முகையோடும் கழுநீர் மலரும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. இங்கே சிறப்பு, திருக்கண்ணபுரத்தின் சிறப்பு எப்போதும் போல் சொல்லப்படுகிறது. நீர்வளம் நிறைந்திருக்கிறது, வயல் வளம் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உளும் நீர் வயலுள் பொன் கிளைப்ப, பொன் விளைகிறதாம். பொன் விளையும் பூமி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த பொன் விளையும் பூமி, அந்த வயல்கள் இருக்க, அந்த பொன் விளையாத இடங்களிலே ஒரு பக்கம் முல்லையும் முகையும் கழுநீர் மலர்களும் மலர்ந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட சிறப்பான செழிப்பு வாய்ந்த திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு கொண்டேன். யாரை? மூவா உருவின் அம்மானை கண்டு கொண்டேன். மூப்படையாத உருவம் யார்? வாமனன். அவனை கண்டு கொண்டேன். தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி, மாவலி பால் முழு நீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை. உளும் நீர் வயலுள் பொன்கிழைப்ப ஒரு பால் முல்லை முகையோடும் கருநீர் மலரும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே என்கிறார். யாவரும் கண்டவுடன் வணங்க வேண்டும்படியான தன்மையை உடைய வடிவு கொண்ட வாமன வடிவிலே அவதரித்து, வாமனனாய் வரும்போது பார்த்தவர்களெல்லாம் கையெடுத்து கும்பிடும்படியாக வணங்கும்படியாக இருந்துதான் அவனுடைய உருவம், அவனுடைய வாமன வடிவம். அவ்வளவு ஒரு ப்ளீசிங் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அவங்க ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு உருவம், வாமன உருவம். அப்படிப்பட்ட வாமன வடிவிலே அவதரித்து முன்பொரு முறை மகாபலி சக்கரவர்த்தியிடம் இந்த உலகத்தை இறந்து பிச்சையெடுத்து பெற்ற விகாரமற்ற உருவை உடையவனான சர்வேஸ்வரனை எங்கு பார்த்தோம்? எப்பொழுதும் உழவு வேலை செய்யும் வயல்களிலே பொன் விளைய பெற்றதும், வேறு சில இடங்களிலே முல்லை மலர்களும் கருமுகை மலர்களும் செங்கழுநீர் பூக்களும் மலரப் பெற்றதுமான திருக்கண்ணபுரத்திலே அடியேன் கண்டு கொண்டேன் என்கிறார் ஆழ்வார். வாமனமூர்த்தியாய் தோன்றி திருவிக்கிரமூர்த்தியாகி இந்த 3 உலகங்களையும் அளந்து கொண்ட பெருமானை
திருக்கண்ணபுரத்தில் காணப்பெற்றேன் என்கிறார் இந்த பாசுரத்திலே. தொழும் நீர் வடிவில் குரல் உருவாய் கண்டவர் அனைவரும் தொழும்படியாக இயற்கையாக உடையதாகும் எம்பெருமானுடைய திருவுருவம் வாமனமூர்த்தியை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? எம்பெருமானை பார்த்த அளவிலே அனைவருக்கும் அவனை வணங்க வேண்டும் என்று தோன்றும். அப்படிப்பட்ட உருவம் அவனுடையது. வாமனனாய் வரும்போது இன்னும் சிறு குழந்தையாய் வருகிறான், குள்ளமான வடிவத்திலே வருகிறான். அங்கே இருக்கிறவர்கள் யாகசாலைக்கு வரும்போது அந்த யாகசாலையிலே இருக்கும் அனைவரும் வணங்குகிறார்கள். மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பத்தினிகள், அந்த அரசிகள் எல்லாம் கூட இவனை கண்டு வணங்குகிறார்கள், அவன் மேல் அவ்வளவு ஆசை கொள்கிறார்கள் என்று மற்றொரு பாசுரத்திலே வரும். ஏன் கண்ணன் எம்பெருமான் பாண்டவர்களுக்காக துரியோதனிடம் தூது சென்றான் அல்லவா? அந்த சபைக்கு தூது சென்ற போது, கழுத்திலே ஓலை கட்டி சமாதானம் பேசுவதற்காக தூது சென்ற போது, அங்கே அந்த அரசு சபையிலே ஒரு முதல் ஒரு பிளான் செய்து கொண்டார்கள். என்னென்றால், அங்கே அவர்களெல்லாம் ஒரு அசுரத்தன்மையோடு இருந்தவர்கள். அவர்களெல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பரசுராமன் அனைத்து இவர்களை எல்லாம் வெட்டி போட்டான் அல்லவா, அரக்கர்களை கொன்றார் ராமனாக இருக்கும்போது. அந்த அரக்கர்கள் எல்லாம் அந்த அரசர்களாக பிறந்தார்கள் என்று சொல்லப்படுவார்கள். அப்படி அந்த இயற்கையாக உள்ள அசுரத்தன்மையினால் கண்ணபிரானுக்கு மரியாதை செய்யக்கூடாது. கண்ணபிரான் வரும்போது யாரும் எழுந்திருக்கக்கூடாது, அவனை கண்டு கைகூப்பக்கூடாது, அவனை கண்டு தலை வணங்கக்கூடாது. அதனாலே இடித்த புலி போல ஆடாது அசையாது உட்கார்ந்தபடியே இருக்க வேண்டும் என்று எல்லோருமாக முடிவு செய்து கொண்டார்கள். முடிவு செய்திருந்தும் எம்பெருமான் வருகிறான், கண்ணன் எம்பெருமான் வருகிறான், தூது சொல்ல வருகிறான். அவன் தன் திவ்யமங்கள சுரூபத்துடன் கண்ணபிரான் சபையிலே நுழைந்த உடனே எல்லோரும், அங்கிருந்து அத்தனை பேரும், துரியோதனன் உட்பட அனைவரும் தங்களுடைய உறுதியெல்லாம் மறந்துவிட்டு, அடியோடு மறந்துவிட்டு பரவசமாக ஆசனத்தை விட்டு எழுந்து மரியாதை செய்ததாக மகாபாரதம் கூறும். களல் மன்னர் சூழ கதிர்போல் விளங்கி எழலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் என்று பெரியாழ்வார் சொல்வார். களல் மன்னர் என்றால் அந்த மன்னர்கள் எல்லாம் சூழ கதிர்போல் விளங்கி உள்ளே நுழைகிறான். அங்கிருக்கிற மன்னர்கள் எல்லாம் அவர்களுக்கிடையே கதிர் சூரியன் போல விளங்கி எழலுற்று அவர்களெல்லாம் அரசரெல்லாம் எழுந்து மீண்டே இருந்து உன்னை நோக்கும் என்று பெரியாழ்வாரும் சொல்லுகிறார். ஆகையாலே எம்பெருமானது திவ்ய ரூபத்தை, திவ்ய மங்கள ஸ்வரூபத்தை பார்த்தவுடனே பரவசமாக தொழ நேர்ந்துவிடும் என்பது தோன்ற தொழு நீர் வடிவின் என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது. தொழு நீர் என்பதிலே நீர்மை என்ற பண்பு ஈறு போயிருக்கிறது என்று ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். தொழு நீர்மை நிறைந்த தொழுவது, அந்த எல்லோரும் தொழும்படியான நீர்மை, அது வணங்கப்படும் தன்மையை உடைய வடிவுபடுத்தவன் என்று பொருள். தொழுநீர் வடிவின் உடையவன் என்று. மாவலி பால் முழுநீர் வையம் கொண்ட மகாபலி தாரை வார்த்து தத்தம் செய்தது மிகச்சிறிய அளவுடையதான 3 அடி நிலம்தான். ஆனாலும் எம்பெருமானுடைய திருவுள்ளத்தாலே அந்த 3 அடி நிலமும் 3 உலகம் ஆதலும் மேற்காரியம் அப்படியே. என்ன ஆயிற்று? வாமனன் 3 அடி மண் கேட்டான், அவன் தாரை வார்த்து தத்தம் செய்தான். உடனே அவன் திருவிக்கிரமனாக வளர்ந்தான். வளர்ந்து ஓரடியால் இந்த உலகம் முழுக்க அளந்து கொண்டான். 2வது அடியாலே தேவர் உலகத்தை எல்லாம் அளந்து கொண்டான். 3வது அடிக்கு இடமில்லை மாவலி என்று சொல்லி மாவலி தலையிலே கை வைத்து அவனை பாதாளத்திற்கு அழுத்தி பாதாள லோகத்தையும் அவன் அளந்து கொண்டான் என்று இந்த 3 உலகம் அளந்து கொண்ட செய்தி சொல்லப்படுகிறது. என்பதாலும் மாவலிபால் முழுநீர் வையம் கொண்டதாக குறையில்லை என்று சொல்கிறார். மூவா உருவின் அம்மானை இரவும் பகலும் உலகத்தை காப்பதையே செய்து நின்றும் ஒன்றும் செய்யாதவனைப் போல இன்னமும் உருகி வரும் உருவத்தை உடையவன் மூவா உருவின் அம்மானை. ஒரு பொருள். மற்றொரு பொருள், முதுமையடையாத
உருவத்தை உடையவன் என்ற பொருள். உலக ரட்சகத்தை செய்யும் குதூகலத்தாலே கிழத்தனம் அடையாமல் வயது குறைந்து கொண்டே செல்லும்படியானவன் மூவா உருவின் அம்மானை. திருக்கண்ணபுரத்தின் வயல் வளமும் தோட்ட வளமும் பின்னடிகளில் சொல்லப்படுகின்றன. வயலுள் பொன் விளைவதாக சொல்வது ஒரு உபச்சாரத்திற்காக. பொன்னே விளைவதில்லை. பொன் போன்ற கதிர்கள், முத்தாக கதிர்கள் விளைகின்றன என்று வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனாலும் பொன் அளவிற்கு அந்த விளைச்சலை வைத்து பொன்னாக வாங்கலாம் என்றும் கூட சொல்லலாம். இராமலை பெய்த வீரத்துள் பனை நுகம் கொண்டு யானை ஏற்பூட்டி வெள்ளி விதைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்த அகத்து ஈண்டிய வாழ்வே. இராமலை பெய்த வீரத்துள் பனை நுகம் கொண்டு, பனை பெரிய பனையை நுகத்தடியாக கொண்டு யானையை ஏற்பூட்டி வெள்ளி விதைத்து பொன்னே விளையினும் வேண்டேன் பிறந்தகத்து ஈண்டிய வாழ்வே என்ற ஒரு பாடல் உண்டு. அந்த பிறந்த வீடு அப்படி இருந்தாலும் கூட, அவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் கூட வேண்டாம், எனக்கு புகுந்த வீடுதான் வேண்டும் என்று சொல்வது போல பொன் போன்ற நெற்களின் விளைவை சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி மாவலி பால் முழுநீர் வையம் முன்கொண்ட அவசாக பிரதிபேதிரே தன் வசம் இழந்து வழிபட்டார்கள் என்கிறபடியே பார்த்தவர்களெல்லாம் வழிபட்டால் ஒழிய மன அமைதியுடன் நிற்க முடியாத வடிவை உடைய குள்ளமானவனாய் வந்து அவதரித்து கடல் சூழ்ந்த உலகம் மாவலியின் உடைமை போல எண்ணிக்கொண்டு தன்னுடையதான உலகத்தை அவனிடமிருந்து தான் இறந்து பெற்றதனைப் போல பெற்ற. கடல் சூழ்ந்த உலகம் யாருடைய சொத்து? எம்பெருமானுடைய சொத்து. அதனை மகாபலியுடைய சொத்து என்று எண்ணிக்கொண்டு அவனிடமே அதை பிச்சை எடுத்து தன்னுடைய சொத்தை அடுத்தவனிடம் பிச்சை எடுத்து பெறுவதைப் போல பெற்று தொழும் நீர் வடிவின் குரல் உருவாய் வந்து தோன்றி மாவலி பால் முழுநீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை. எப்பொழுதும் ஒருபடிப்பட்ட வடிவினை உடைய எம்பெருமானை, எப்பொழுதும் ஒரே மாதிரி உருவத்தை உடையவன் அவனுக்கு வயதாகாது. மூவா உருவை உடைய அம்மானை. தோன்றுகின்ற வேடம் இவனுக்கு எப்பொழுதும் உள்ள வடிவு அல்ல என்றும் மூவா உருவின் அம்மானை என்பதற்கு பொருள் கூறுகிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி. இப்பொழுது இங்கே வாமனனாய் வந்திருக்கிறான், அது அவனுடைய ஒரிஜினல் வடிவு அல்ல. திருவிக்கிரமனானான், அதுவும் அவனுடைய எப்போதும் உள்ள வடிவு அல்ல என்று சொல்கிறார். மூவா உருவின் அம்மானை. உளும் நீர் வயலுள் பொன்கிளைப்ப ஒருபால் முல்லை முகையோடும் கழுநீர் மலரும். உளப்படுவதையே இயல்பாக உடைய வயலிலே, உழக்கூடிய வினைத்தொகை எடுத்துக்கலாம். உளும் நீர் வயலுள், உழுத வயல், உழப்போகும் வயல், உழுகின்ற வயல், அது தனதனுடைய இயல்பு. உளப்படுவதையே இயல்பாக உடைய வயலிலே பொன்னானது, பொன் போன்ற தானியம் வந்து விளையும்படியாக தோன்றக்கூடிய வயல் பொன் விளையும் பள்ளமாயிற்று. அது அந்த வயல் ஒரு சதுரமாக இருக்கிறது அல்லது செவ்வகமாக இருக்கிறது. அது பொன் விளையும் பூமி, பொன் விளையும் பள்ளமாயிற்று. பொன் தோன்றாத இடமெல்லாம் முல்லை, கருமுகை, செங்கழி நீர் என்று இவையெல்லாம் மலர்ந்திருந்தன என்பதை சொல்லுகிறார். உளும் நீர் வயலுள் பொன் கிளைப்ப ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் ஒருபால் முல்லை முகையோடும் கருமுகையோடும் கழுநீர் மலரும், செங்கழி நீர் மலர்களும் மலர்ந்து இருந்த அந்த செழிப்பான திருக்கண்ணபுரத்திலே கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேன். அப்படிப்பட்ட கண்ணபுரத்தை கண்டு சேவிக்க பெற்றேன் என்கிறார். கண்ணபுரத்தை சேவித்தால் என்ற என்ன பொருள்? எம்பெருமானை சேவித்தேன். அந்த எம்பெருமான் யார்? அவன்தான் வாமனனாக அவதாரம் செய்து இந்திரனுக்கு அவனுடைய தேவர் உலகத்தை பெற்று கொடுத்தவன். அவன் அடியார்களுக்காக அந்த அவதாரம் செய்தவன், அடியார் துயர் போக்கியவன். அப்படிப்பட்டவன் இங்கே இருக்கிறான். இந்திரனுக்கு உதவியவன் அவன் ஒரு பிரதி உபகாரத்திற்காக அவன் கேட்டான், உதவி செய்தான். நமக்கு உதவ மாட்டானா? அப்படிப்பட்ட எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே இருக்கிறான். அந்த திருக்கண்ணபுரத்து எம்பெருமானை வணங்கி சேவித்து உய்வோம் என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே. மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தொழும் நீர் வடிவின் குரலுருவாய் வந்து தோன்றி
மாவலி பால் முழுநீர் வையம் முன்கொண்ட மூவா உருவின் அம்மானை உளும்நீர் வயலுள் பொன்கிளைப்ப ஒருபால் முல்லை முகையோடும் கழுநீர் மலரும் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. சிறப்பான இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம். அடுத்த பாசுர அனுபவத்துடன், அடுத்த அவதார மகிமையை பாடும் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் காளமேகப் பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.